வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் சென்ற வாரம் ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ரிசல்ட்டை பொறுத்து இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நிறைய சந்தேகமாக கேட்குறது என்ன அப்படின்னா, கால் லெட்ரு எப்போ சார் வரும்? கால் லெட்ரு அனுப்புறதுக்கு முன்னாடி செகண்ட் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்களா, செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்க. என்னுடைய பெயர்கள் எல்லாமே விடுபட்டிருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3274 வேக்கன்சிஸுக்கு மொத்தமாகவே பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதே ஒரு 4500 பேர் தான் செலக்ட் ஆகிருப்பாங்க. இந்த 20 மார்க்லேருந்து 46 மார்க்கு தான் ஹையஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா 46லேருந்து 30 மார்க் வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிரிவின்லேயே ஒரு 500 பேர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த 15 மார்க் பிரிவிலே ஒரு அதிகமான லெவலெல்லாம் இல்லை பாஸ் செய்தவர்களுடைய விகிதம். ஒரு 500 பேர் இந்த 30லேருந்து இந்த 20க்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு 3500 பேர் பக்கம் இருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம வேக்கன்சிஸை விட ஒரு 500 பேர் தான் கூடுதலாக இருக்குமே தவிர பெரிய லெவல் இல்லை. ஒரு போஸ்டிங்க்கு 1:1 அந்த விகிதத்தில் தான் இருக்காங்க. அதையும் கம்மி அந்த ரொம்ப லீஸ்டான விஷயம் தான். 3074 பேருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்குன்னா இதில் இந்த டிஎன்எஸ்டிசியில் மட்டும்தான் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இவர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஐஆர்டி சர்டிஃபிகேட்டு, அனுபவ சான்றிதழ் 18 மந்த்து இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு ப்ளஸ் போனஸ் எல்லாமே மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்குமே தவிர பெரிய மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. டிரைவர் கம் கண்டக்டர் உங்கள்கிட்ட நீங்கள் சான்றிதழ் அப்ளை பண்ணுறப்ப டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸு, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. இப்போ அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் கால் லெட்ரு. அடுத்த 10 தினங்கள் செப்டம்பர் 15க்குள்ளார பார்த்திங்கன்னா உங்களை சான்றிதழ் சரிபார்ப்பு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அழைக்கப்படுவீர்கள். ஓகேங்களா? அடுத்த செப்டம்பர் 15க்குள்ளார உங்களை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க, நேரடி நேர்காணல் இருக்கும். ஓகேங்களா? அங்கே சான்றிதழ் சரிபார்ப்பும் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூவு ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாம் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி 150க்கு எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணி போடுவாங்க. அந்த மதிப்பெண்களை பொறுத்தவரை நீங்கள் செலக்ட் இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் அலோகேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 1 இயருக்கு இல்லை 18 மந்த் இது 8 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா டிப்போவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாதத்தில் இது எல்லாமே முடிக்க போகிறாங்க. டிஎன்எஸ்டிசி பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதத்தில் உங்களுக்கு போஸ்டிங்கே போட போகிறாங்க. அதனால் சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுடைய சான்றிதழ்கள் என்னென்ன சான்றிதழ்கள் டிஎன்எஸ்டிசியில் அப்ளை செய்கிறப்ப சான்றிதழ் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கால் லெட்டரில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான குழப்பங்கள் எல்லாமே, ஒவ்வொரு தகவலுமே இவ்வளவு குழப்பமா அவ்வளவு குழப்பமா, டிஎன்எஸ்டிசி கோவை, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம், சேலம், எம்டிசி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மண்டலங்கள் வாயிலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்காணல் நடக்கும். செய்முறை தேர்வு பார்த்திங்கன்னா அந்தந்த மண்டலங்கள் வாயிலாக மட்டுமே உங்களுக்கு நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக தான் எடுக்க போகிறாங்கன்றது உறுதியாக்கப்பட்டது. ஆனால் அவங்கக்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கணும். டிரைவர் தனியாகவும் எடுப்பாங்க, கண்டக்டர் தனியாக எடுப்பாங்க, டிசிசி ரெண்டுமே, இந்த 3மே எடுக்க போகிறாங்க. இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா 3த்துக்கும் தான் நாங்கள் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோமே தவிர பெரிய லெவல் மாற்றங்கள் வர வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக ஹையஸ்ட் பொசிஷன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிரைவராகவும் போகலாம், கண்டக்டராகவும் போகலாம். அவங்க எது கேட்குறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. டிரைவர் கம் கண்டக்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. டிரைவர் கேட்டகரி கட் ஆஃப் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 46, பிசிக்கு 45, பிசி முஸ்லீம் 44, எம்பிசி பட்ட டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சி 35, எஸ்டி 30, பிஎஸ்டி 30, எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஜெட், ஸ்டூடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் 25. கண்டக்டர் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 40, பிசிக்கு 39, பிசி முஸ்லீம் 38, எம்பிசி பட்ட டிஎன்சி 37, எஸ்சி 36, எஸ்சிஏ 35, எஸ்டி 34, பிஎஸ்டி 33,
எக்ஸரிஸ்மெண்ட் டிரான்ஜெண்டர் டெஸ்டிடியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ 25. டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சி 29, எஸ்டி 28, பிஎஸ்டிஎம் 27, எக்ஸரிஸ்மெண்ட் 25ங்க. எல்லாத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் செஞ்சால் தான் இந்த மதிப்பெண்கள் எலிஜிபிலிட்டி ஆகும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் உங்களுடைய ரிசல்ட் வருவதே இல்லை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுறதுக்கு கால் லெட்டர் எல்லாமே இன்னும் ஒரு தினங்களில் உங்களுக்கு கிடச்சிருங்க. டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்கள். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் சென்ற வாரம் ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ரிசல்ட்டை பொறுத்து இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் நிறைய சந்தேகமாக கேட்குறது என்ன அப்படின்னா, கால் லெட்ரு எப்போ சார் வரும்? கால் லெட்ரு அனுப்புறதுக்கு முன்னாடி செகண்ட் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்களா, செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்க. என்னுடைய பெயர்கள் எல்லாமே விடுபட்டுருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3274 வேக்கன்சிஸுக்கு மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறதே ஒரு 4500 பேர் தான் செலக்ட் ஆகிருப்பாங்க. இந்த 20 மார்க்லேருந்து 46 மார்க்கு தான் ஹையஸ்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா 46லேருந்து 30 மார்க் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிவிலேயே ஒரு 500 பேர் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த 15 மார்க் பிடிவிலே ஒரு அதிகமான லெவலெல்லாம் இல்லை பாஸ் செய்தவர்களுடைய விகிதம். ஸோ ஒரு 500 பேர் இந்த 30லேருந்து இந்த 20க்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3500 பேர் பக்கம் இருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வேக்கன்சிஸை விட ஒரு 500 பேர் தான் கூடுதலாக இருக்குமே தவிர பெரிய லெவல் இல்லை. ஒரு போஸ்டிங்க்கு 1 வீஸ்ட் அந்த விகிதத்தில் தான் இருக்காங்க. அதையும் கம்மி அந்த ரொம்ப லீஸ்டான விஷயம் தான். 3074 பேருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைக்குன்னா இதில் இந்த டிஎன்எஸ்டிசியில் மட்டும்தான் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஸோ இவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்டி சர்டிஃபிகேட்டு, அனுபவ சான்றிதழ் 18 மந்த்து இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுடைய மதிப்பு ப்ளஸ் போனஸ் எல்லாமே மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்குமே தவிர பெரிய மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் உங்கள்கிட்ட நீங்கள் சான்றிதழ் அப்ளை பண்ணுறப்ப டிரைவிங் லைசன்ஸ், கண்டக்டர் லைசன்ஸு, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதிகபட்சமாக இன்னும் ஓரிரு நாட்களில் உங்களுக்கு வீடு தேடி வந்துடும் கால் லெட்ரு. அடுத்த 10 தினங்கள் செப்டம்பர் 15க்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா உங்களை சான்றிதழ் சரிபார்ப்பு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு அழைக்கப்படுவீர்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்த செப்டம்பர் 15க்குள்ளார உங்களை ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரைவர் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க, கண்டக்டர் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுவாங்க, நேரடி நேர்காணல் இருக்கும். ஓகேங்களா? அங்கே சான்றிதழ் சரிபார்ப்பும் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூவு ப்ளஸ் ரிட்டன் எக்ஸாம் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி 150க்கு எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த மதிப்பெண்களை பொறுத்தவரை நீங்கள் செலக்ட் இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் அலோகேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா 1 இயருக்கு வந்து இல்லை 18 மந்த் இது 8 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்போவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாதத்தில் இது எல்லாமே முடிக்க போகிறாங்க. ஸோ டிஎன்எஸ்டிசி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 மாதத்தில் உங்களுக்கு போஸ்டிங்கே போட போகிறாங்க. அதனால் சான்றிதழ் சரிபார்ப்பு எல்லாமே கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுடைய சான்றிதழ்கள் என்னென்ன சான்றிதழ்கள் டிஎன்எஸ்டிசியில் அப்ளை செய்கிறப்ப சான்றிதழ் வச்சுருந்தீங்களோ அது எல்லாமே சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த கால் லெட்டரில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான குழப்பங்கள் எல்லாமே ஒவ்வொரு தகவலுமே இவ்வளவு குழப்பமா அவ்வளவு குழப்பமா, டிஎன்எஸ்டிசி கோவை, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம், சேலம், எம்டிசி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மண்டலங்கள் வாயிலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேர்காணல் நடக்கும். செய்முறை தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மண்டலங்கள் வாயிலாக மட்டுமே உங்களுக்கு நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் எடுக்க போகிறாங்கன்றது உறுதியாக்கப்பட்டது. ஆனால் உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், கண்டக்டர் லைசன்ஸ் இருக்கணும். டிரைவர் தனியாகவும் எடுப்பாங்க, கண்டக்டர் தனியாக எடுப்பாங்க, டிசிசி ரெண்டுமே இந்த 3மே எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3த்துக்கும் தான் நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோமே தவிர பெரிய லெவல் மாற்றங்கள் வர வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக
ஹையஸ்ட் பொசிஷன் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டிரைவராகவும் போகலாம், கண்டக்டராகவும் போகலாம். அவங்க எது கேட்குறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கம் கண்டக்டர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டிரைவர் கேட்டகரி கட் ஆஃப் என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 46, பிசிக்கு 45, பிசி முஸ்லீம் 44, எம்பிசி பட்ட டிஎன்சி 43, எஸ்சி 40, எஸ்சி 35, எஸ்டி 30, பிஎஸ்டி 30, எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் ஸ்டூடோ, என்சிசி ஸ்போர்ட்ஸ் 25. ஸோ கண்டக்டர் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜிடிக்கு 40, பிசிக்கு 39, பிசி முஸ்லீம் 38, எம்பிசி பட்ட டிஎன்சி 37, எஸ்சி 36, எஸ்சிஏ 35, எஸ்டி 34, பிஎஸ்டி 33, எக்ஸர்வீஸ்மென் டிரான்ஜெண்டர் டெஸ்டிடியூடோ, என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வரப்போ 25. டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ஜிடிக்கு 35, பிசிக்கு 33, பிசி முஸ்லீம் 32, எம்பிசி மற்றும் டிஎன்சி 31, எஸ்சி 30, எஸ்சி 29, எஸ்டி 28, பிஎஸ்டி 27, எக்ஸர்வீஸ்மென் 25ங்க. எல்லாத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் செஞ்சால் தான் இந்த மதிப்பெண்கள் எலிஜிபிலிட்டி ஆகும். தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு இருந்தால் உங்களுடைய ரிசல்ட் வருவதே இல்லை. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாமே விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படுறதுக்கு கால் லெட்டர் எல்லாமே இன்னும் ஒரு தினங்களில் உங்களுக்கு கிடச்சிருங்க. டிஎன்எஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.